சனிப்பெயர்ச்சி கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன செய்ய காத்து இருக்கிறது? காதல் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இந்த வருடம் உள்ளது. அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசியிலிருந்து கேது விலகுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. எல்லா விஷயங்களும் சரி, மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும், கடன் ஏற்பட்டிருக்கும், முக்கியமாக பெரும் கடன் ஏற்பட்டிருக்கும் கூட. இது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் அமைந்திடும். தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வருடம் ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய. கன்னிராசிக்கு மே மாதத்துக்கு பிறகு ஒரு சிறந்த வருடமாகவே அமைந்திடும். அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனிப்பெயர்ச்சி பலன்கள். கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம். 2025 சனிப்பெயர்ச்சி பலன். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கன்னிராசியில் கேது இப்போது இருக்கார். மே மாதத்துக்கு பிறகு கேது பயிற்சி ஆகிறார். சனிப்பெயர்ச்சி இந்த மார்ச் மாதத்துலேருந்து நடக்க உள்ளது. ஸோ அதேமாதிரி குரு 10ஆம் இடத்துக்கு வரார். கன்னிராசிக்கு 9லேருந்து 10க்கு வரார். 4 மிகப்பெரிய வருடக்கோட்கள் உங்களுக்கு கன்னிராசிக்கு சாதகமான இடத்துல இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ராகு 6ல் இருக்கார். உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வருகிறார் மே மாதத்துக்கு பிறகு. 7 சனி திக்பலம் அடைய உள்ளார். 7 திக்பலன்றது ரொம்ப நல்ல விஷயம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 10ல் பார்த்திங்கன்னா குரு வர்றார். 9ல் இருக்கிறது நல்லது, அதுவும் 10ல் இருக்கிறது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 10ல் குரு வர்றார். அதேமாதிரி கேது பார்த்திங்கன்னா உங்களுடைய கன்னிராசியிலிருந்து 12ஆம் இடத்துக்கு செல்கிறார். எல்லா வருடக்கோள்களும் உங்களுக்கு சாதகமான இடத்திலேயே செல்கின்றன. ஸோ அதனால் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான வருஷமாக அமைஞ்சிடும் மே மாதத்துக்கு பிறகு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஸோ அந்த 2 மாதம் கொஞ்சம் சிரமம் பார்க்காத இருந்தீங்க அப்படின்னா, அதன் பிறகு உங்களுக்கு லைஃப் சேஞ்ச் மாறத்துக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது கன்னிராசிக்கு. கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு வருஷத்துக்கு மேலேயே நிறைய எல்லா விஷயத்துலேயும் தொந்தரவு ஏற்பட்டிருக்கும். வேலை போயிருக்கும், வேலையில் நிம்மதி இருந்திருக்காது, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும், ஒர்க் லோடு அதிகமாக இருந்திருக்கும், ப்ரொமோஷன் கிடச்சிருக்காது, இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்காது, எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கும், கண்டினியூஸாக நைட் டியூட்டி போக வேண்டியதாக இருக்கும். அதுமாதிரி ப்ரைவேட் செக்டராங்கில் இருக்கிறவங்களுக்கு பயங்கர ஒர்க் லோடு அதிகமாக இருந்திருக்கும் இந்த வருஷம். அதுமாதிரி சுயதொழில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் அடைஞ்சிருக்கும். எல்லா வகையிலும் இந்த வருடம், இந்த 2024ஆம் வருடம் ரொம்ப பெரிய தொல்லைகளை கொடுத்துருக்கும். ஏதாவது உறவினர் சார்ந்த விஷயங்களில் யாராவது ஒருத்தர் இறந்துருக்கவா கூட வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு மோசமான வருடம் கூட சொல்லலாம் 2024. யாருக்குன்னா கன்னிராசிக்கு. ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நற்பலன்கள் நடக்க காத்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த வருடம் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் செய்த உழைப்புக்கான பலன்கள் இந்த வருடம் உங்களை அடையும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் மே மாதத்துக்கு பிறகு. ஸோ இந்த கிரக பயிற்சிகள் அனைத்து விதமான 4 முக்கியமான கோள்கள் ஒரு முக்கியமான பிளானெட்டரி பொசிஷனில் நிற்கிறாங்க. அப்படின்றப்போ பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா சுயதொழிலில் இருக்கிறவங்களுக்கு, சுயதொழில் ஏன் முதல்ல சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு நேராக சனி இருப்பார். இது புணர்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ சுயதொழிலுக்கான மிக முக்கியமான கிரக அமைப்பு பார்த்திங்கன்னா சனி சந்திர சேர்க்கை. ஸோ இதுதான் சுயதொழிலுக்கான மிக முக்கியமான அமைப்பு. சனி சந்திர சேர்க்கை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னாலே அவர் கண்டிப்பாக சுயதொழிலில் ஈடுபட முடியும். அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ இந்த வருடம் இங்கே சுயதொழில் சொந்தமாக தொழில் தொடங்குறீங்கன்னா தாராளமாக தொடங்கலாம். ஆல்ரெடி சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வருடம் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் அமைந்திடும் மே மாதத்துக்கு பிறகு. இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, பலனுக்காக காத்து கொண்டு இருப்பீர்கள், ப்ராஃபிட்டுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் மிக சிறந்த வருடமாக இருக்கும். தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மேலும் பண்ணலாம். எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ப்ரைவேட் செக்டாரில் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ப்ரொமோஷன் உண்டு, இன்க்ரிமெண்ட் உண்டு, வேலையுடன் கூடிய ட்ரான்ஸ்ஃபரும் உண்டு. ஒரு வகையில் ட்ரான்ஸ்ஃபர் ஏற்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். உங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் குறைவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ தொழில் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப பெரிய நல்ல அமைப்பாகவே உள்ளது. ஸோ இந்த வரப்போகிற வருடம், அதாவது இந்த வருடம் வரப்போகிற மே மாதத்துக்கு பிறகு பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில். அதுமாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா, திருமணம் 7ஆம் இடத்தில் சனி பார்த்திங்கன்னா எதையும் தடங்கல் செய்ய மாட்டார், சின்ன டிலே கொடுப்பார், அவ்வளோதான்றப்போ. ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. திருமணம் கண்டிப்பாக ஆகிடும்.
5ஆம் அதிபதி 7ல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணத்துக்கும் சிறப்பு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா காதல் சார்ந்த திருமணங்கள், லவ் மேரேஜுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த வருடமாக இருக்கும். ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்டில் ஒத்துக்கலை, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் தொந்தரவு ஏற்படுதுன்னா இந்த வருடம் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. உங்களுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோடு நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படின்றப்போ தாராளமாக திருமணம் நடந்துவிடும். ஸோ காதல் சார்ந்த விஷயங்களில் ஒரு சக்ஸஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லா விதமான சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதுமாதிரி குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களும் ஒரு பெரிய லெவலில் இருக்குது. ஸோ குழந்தைகள் நல்லா படிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உடல் சார்ந்த தொந்தரவுகள், சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏன் அப்படின்னா சனி பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தான 10ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்குறார். அப்படி இருப்ப சின்ன சின்ன உடல் சார்ந்த விஷயங்கள் தொந்தரவு ஏற்படும். ரொம்ப பெருசாக இருக்காது, சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும். என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றப்போ பொதுவாக அந்த கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் எப்பொழுதும் இருக்கும். அதாவது கிட்னி யூரினல் இன்ஸ்பெக்ஷனு, கிட்னியில் பிரச்சனை, சின்ன கல், அப்பண்டிஸ், இதுமாரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த வருடம் அதேமாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது முன்ஜாக்கிரதையாக இருக்கிறதுன்ற நல்லது. அது மட்டும் இல்லாத வெயில் காலம் ஆரம்பிக்குது. ஸோ தண்ணி நிறைய குடிங்க, அதை மெயின்டைன் பண்ணாலே போதும். பெரிய தொந்தரவுகள் இல்லை, அது முன்னாடியே பார்த்துக்கிறதுன்றது நல்லது. அதுக்கு ஏற்பான முன் ஏற்பாடுகளை செய்து கொள்வதுன்றது நல்லது இல்லையா? ஸோ அதற்காக அந்த விஷயங்களை சொல்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஹெல்த் விஷயத்தில். அடிவேறு சார்ந்த விஷயங்கள் இருந்தாலே போதும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா வெளிநாட்டில் ஒரு சம்பாதித்து பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கூட வாய்ப்பு இருக்குது. கேது 12ல் போகிறாருன்றப்போ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ கேது தசை நடக்குது, இல்லை ராகு தசை நடக்குதுன்னா தாராளமாக நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு, யோகம் அனைத்துமே உண்டு கன்னிராசிக்கு. கன்னிராசி பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு எதையுமே ஒரு கணக்கு போட்டு செய்யக்கூடிய ராசின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலும் கன்னிராசி அன்பர்கள் ஒரு கணக்கு போட்டு நமக்கு எதனா சாதகமாக இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் செய்வீங்க. ஸோ உங்களுடைய எக்கனாமிக்கலாக ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம்ன்றதுனால இதை முன்னெச்சரிக்கையாக இதை முன்னாடியே கணித்து, அதாவது இந்த வருடம் உங்களுக்கு எல்லா வகையிலும் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணக்கூடிய வருடம்ன்றதுனால ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு ஃப்யூச்சர் பிளான் என்ன இருந்தால் கூட இந்த வருடம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஃப்யூச்சரில் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அந்த ஐடியா இருக்குன்னா போய் சின்ன சின்னதாக ஆரம்பிக்கிறதுன்றது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு வாங்கிறது, விற்கிறது, வீடு கட்டுறதுன்னு நல்லது. வீடு ரொம்ப நாளாக வீடு கட்டாமலே இருக்கும், இடம் மட்டுமே இருக்குது. ஸோ எப்போ ஆரம்பிக்கலாம்னா இந்த வருடம் நீங்கள் ஆரம்பித்து தாராளமாக கட்டுறதுக்கான யோக அமைப்பு கூட இருக்குது. அதே மாதிரி பூர்வீக இடத்துல வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பூர்வீகத்துக்கு நோக்கி பயணிக்கிறதும் நல்லது. அந்த ரொம்ப நாளாக பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கீங்க, சொந்த வீடை விட்டு வெளியில் இருக்கீங்கன்னா உள்ளே போயிட்டு மறுபடியும் அவங்களுடைய ஊருக்கு போகிறதுன்றது ஒரு அந்த அமைப்பும் உள்ளது. மீண்டும் உறவினர்களோடு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கீங்க உறவினர் விட்டுருன்னா இந்த வருடம் உறவினர்களுடன் சேரக்கூடிய வாய்ப்பு நன்றாகவே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் இந்த வருடம் அதிகமாகவே உள்ளது. ஸோ 7ஆம் அதிபதி 7லிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். ஸோ குலதெய்வம் அருள் அதிகமாகவே உள்ளது. நீங்கள் ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வேறு எந்த சிறப்பான பரிகாரமும் கன்னிராசிக்கு இந்த வருடம் தேவைப்படாது. சனி பகவான் பரிகாரம் பார்த்திங்கன்னா ராகு, கேது மற்றும் சனி இவர்களை வைத்து பரிகாரம் சொல்லப்படுகிறது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ், வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார். அப்படின்றப்போ பரிகாரம் பெருசாக எதுவும் தேவைப்படாது. குலதெய்வ அனுகிரகம் இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுது. அதனால் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை போட்டு வழிபட்டாலே போதும், உங்களுடைய சக்ஸஸ் பெரிய லெவலில் இருக்குன்றதை உறுதியாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.